வீஸ் சமையல் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொறு மொறுன்னு குட்டி போண்டா. இது டீ டைம்க்கு சூப்பரானது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பவுல்ல ஃபர்ஸ்ட்டு பொடி பொடியா நறுக்குன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 இந்த மாரி பொடி பொடியா சேர்த்தி நல்லா உதிர்த்து விட்டுக்குங்க. இது கூட பொடி பொடியா நறுக்குன பச்சை மிளகா 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி இதையும் சேர்த்திக்குங்க. இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு, ஃபைனலாக பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் சேர்த்திக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிளகாத்தூள், மஞ்சள், மசாலா, ஆனியன், மிளகா இதெல்லாம் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கலக்கி விட்டுக்கலாம். கலக்கியாச்சு. இப்போ 1 கப்பு கடலை மாவு, எந்த கப்பில் 1 கப் எடுத்தீங்களோ அதில் 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட வேண்டாம், ஸ்டார்டிங்லேயே பின்னாடி தண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சுற்றி மாவு இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தில் இந்த மாவெல்லாம் ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே கிளறிக்கலாம், பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு கட்டி வராது. அதனால் போண்டா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நான் மறுபடியும் எல்லாம் தண்ணி போட்டு பிசைஞ்சு மாவு இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை ஆகிற அளவுக்கு இருக்கணும் பதம். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டா உங்களுக்கு தொளன்னு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் நிறையா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காஞ்சோடனையும் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற போண்டா மாவை எடுத்து எண்ணெயில் போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற மாவு வேகாது, வெளியில் மட்டும் வேகும். அதனால் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் கூட வைக்கலாம். இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு வேகிறதுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு சட்டியில் எத்தனை போண்டா பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இன்னும் நம்ம போண்டா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த நுரை மேக்ஸிமம் அடங்கிடணும். அப்போ எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு போண்டா வெந்துருச்சுன்னு ஒரு இண்டிகேஷன். பாருங்கள், இன்னும் நுரை ஃபுல்லாக அடங்கலை. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம போண்டா வெந்துருச்சு, நீ எடுத்துடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸு, மழை காலத்துக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். போண்டா மொறு மொறுன்னு இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அருமையான மொறு மொறுன்னு போண்டா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு போகலாம்.